Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுச்சேரியை சேர்ந்த அரசு மருத்துவமனை செவிலியரை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக கூறி 9,50,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் வங்கி ஊழியரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனை செவிலியரிடம் பேசிய மர்ம நபர் ஒருவர் தன்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் என கூறி செவிலியரின் ஆதார் அட்டையை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தப்பட்டுள்ளதாக பேசியுள்ளார். இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் 9,50,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என கூறியதால் செவிலியரும் மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பியுள்ளார். பின்னர் சந்தேகமடைந்த செவிலியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் பொந்து சங்கர ராவ் என்பவரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள வங்கி மேலாளர் ஹர்திக் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் ஒரு லேடி அவங்க மாட்டிட்டாங்க. நர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க மாட்டிட்டாங்க. அவங்க ஒரு 9,69,000 ரூபாய் ஏமாந்ததுனால ஒரு எஃப்ஐஆர் நாங்கள் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணோம், சீட்டிங்லேயும் ஐடி ஆக்ட்லேயும். அதில் நாங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்கள் பொந்து சங்கர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வைசாக்லேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கு அவர் விசாரணையில் தான் தெரிஞ்சது அவர் ஏற்கனவே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு வங்கி ஊழியராக இருந்ததாகவும் இப்போ கரண்ட்டாக வைசாக்லேயே ராப்பி பேன்ற ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது ஒரு டிபிஎஸ் பேங்கோட வங்கி மேலாளர் ஹைதராபாத்தில் கரண்ட்டாக அவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாகவும் எங்களுக்கு விசாரணையில் வந்துச்சு. இது இந்த தகவலை வச்சு நாங்கள் ஆர்பிஐக்கு அடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். இந்த மாதிரி வங்கி ஊழியர்கள் இதில் மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கிறதுன்றது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான். இவர்கிட்ட இவர் இந்த 9,69,000 இவர் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் அதை செக்கு போட்டு இவர் பணத்தை வித்ட்ரா பண்ணி இன்னொருத்தருக்கு அவர் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு அவர் 3,000 ரூபா கமிஷனும் வேற வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணது. பணத்தை நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இப்போ.